20 கோடி ரூபாய். இந்த தொகை உங்க கையில கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? கற்பனை பண்ணவே சந்தோஷமா இருக்குல்ல. ஆனா அதே 20 கோடி ரூபாய் பரிசு விழுந்த லாட்டரி டிக்கெட் உங்க கைக்கு வந்து அப்புறம் காணாம போயிட்டா நினைச்சு பார்க்கவே பதறதில்ல. இப்படி ஒரு விசித்திரமான சம்பவம் தான் இப்போ கேரளாவையே உலுக்கிட்டு இருக்கு. கேரளா கிறிஸ்துமஸ் நியூ இயர் பம்பர் லாட்டரியோட முதல் பரிசு 20 கோடி ரூபாய். ஆனா அந்த பணத்தை வாங்க முடியாம ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி இப்போ கோர்ட் படிக்கட்டு ஏறியிருக்கார். இது வெறும் லாட்டரி பரிசு பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இதுல ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு. அது என்ன, அந்த பணம் அவருக்கு கிடைக்குமா இல்லையா, முழுசா பாப்போம். வழக்கமா கேரளா பம்பர் லாட்டரி குழுக்கள் முடிஞ்ச அடுத்த நாளே அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சிரும். ஆனா இந்த முறை கடந்த ஜனவரி 24ஆம் தேதி குழுக்கள் நடந்தும் ஒரு மாசமா அந்த 20 கோடிக்கு சொந்தக்காரர் யாருன்னே தெரியல. XC138455 இதுதான் அந்த வின்னிங் நம்பர். கோட்டயத்துல விற்கப்பட்ட இந்த டிக்கெட்டை ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது வாங்கியிருப்பாங்களோன்னு கூட கேரளா மக்கள் பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வெளியே வந்திருக்கு. எர்ணாகுளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஜிமோன் அந்த தொகை எனக்கு தான் சேரணும்னு சொல்லி கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கார். இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. டிக்கெட் அவர் கையில இருந்தா ஏன் ஒரு மாசம் கழிச்சு கோர்ட்டுக்கு வரணும்? சஜிமோன் சொல்ற கதை ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவர் விசாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு ஐயப்ப பக்தருக்கு நெய் பிரசாதம் அனுப்பியிருக்கார். அந்த நெய் கவருக்குள்ள தெரியாம இந்த 20 கோடி ரூபாய் பரிசு விழுந்த லாட்டரி டிக்கெட்டையும் வச்சு அனுப்பிட்டாராம். குரியர் மூலமா அனுப்பின அந்த பார்சலை யாரோ எடுத்துட்டாங்க அல்லது குரியர் ஊழியர் மேல சந்தேகம் இருக்குன்னு அவர் சொல்றார். சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 20 கோடி ரூபாய் ஜெயிக்க போறோம்னு தெரியாமலே ஒருத்தர் டிக்கெட்டை தொலைச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அதிகாரி சொல்றது உண்மையா இருக்க முடியுமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வழக்கு இப்போ கோர்ட்ல இருக்கு. சஜிமோன் என்ன சொல்றாருன்னா, அந்த டிக்கெட்டோட பின்னாடி என்னோட பேரு, அட்ரஸ் எல்லாத்தையும் நான் எழுதியிருக்கேன். அதனால அந்த டிக்கெட்டை வேற யாராவது கொண்டு வந்து கொடுத்தாலும் உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்றாரு. இதை விசாரிச்ச கோர்ட் மறு உத்தரவு வர்ற வரைக்கும் அந்த 20 கோடி ரூபாய் பரிசை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இதுல பொதுவான பின்னணி என்னன்னா, கேரளா லாட்டரி விதிகளின்படி ஒரிஜினல் டிக்கெட் கையில இருந்தா மட்டும்தான் பரிசு தொகையை கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை டிக்கெட் தொலைஞ்சு போயிருந்தாலோ இல்ல டேமேஜ் ஆகி இருந்தாலோ அதை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். கடந்த காலங்கள்ல கூட இது மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு 20 கோடி ரூபாய் மேட்டருங்கிறதால விசாரணை ரொம்ப தீவிரமா நடக்குது. வர்ற 27ஆம் தேதி இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணை நடக்க போகுது. அப்போதான் அந்த தொகை சஜிமோனுக்கு கிடைக்குமா இல்ல அந்த டிக்கெட் யார்கிட்ட இருக்குங்கிற உண்மை தெரியுமான்னு புரியும். மொத்தத்துல கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலங்கிற நிலைமையில தான் இப்போ அந்த ஓய்வு பெற்ற அதிகாரி இருக்கார். உண்மையான வெற்றியாளர் யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த மர்மம் நீடிக்கத்தான் செய்யும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணுதான். லாட்டரி வாங்குறது முக்கியம் இல்ல, அதை பத்திரமா வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். உங்க ஊர்ல இது போல லாட்டரி அதிர்ஷ்டம் அடிச்ச கதைகள் இருக்கா? இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க.